சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆகச் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் வேதாரண்யம் தொகுதியினுடைய சட்டமன்ற வேட்பாளரான திரு இடுமானம் கார்த்திக் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் கார்த்திக். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இன்றைக்கு உங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நன்றி. ஆதன் சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் அவங்களே உங்களுக்கு வாழ்த்தும் சொல்லுவாங்க. உங்களுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு அங்கீகாரமும் கிடைத்திருக்கிறது, சின்னம் நீங்க எதிர்பார்த்த சின்னமும் கிடைத்திருக்கிறது. சின்னத்தில் வந்திருக்கிற முகமும் அண்ணன் சீமான் முகமே வந்திருப்பதாக எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களுமே அப்படிதான் கொண்டாடிட்டு இருக்கீங்க. சின்னமும் தயார், அண்ணனும் தயார் அப்படின்னு எல்லாம் சொல்லி நீங்க வீடியோ போட்டிருந்தீங்க, அதுவும் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷத்துல இருக்கீங்களா? ஆமாம், பெரிய அங்கீகாரம் தான். நாம் தமிழர் கட்சி 2010 தொடங்கப்பட்டு நம்ம 16 முதல் முறையாக போட்டி போட்டோம். அப்போ மெழுகுவர்த்தி சின்னத்தில் போட்டி போட்டோம். 2019 விவசாய சின்னம், 21 விவசாய சின்னம், 24 விவசாய சின்னத்தை பெறுற சூழலில் சின்னம் திட்டமிட்டு பறிக்கப்பட்டது. பறிக்கப்பட்டதோடு மட்டும் இல்லாமல் ஒரு மாத கால செயல்பாட்டை முடக்கி போட்டாங்க. மற்ற கட்சிகளுக்கு கூட்டணிக்கு போகணும், கூட்டணிக்கு போய் நோட்டு பேரம், சீட்டு பேரம், இது போன்ற அந்த கலந்தாய்வுல இருப்பாங்க. கலந்தாய்வுனா அவங்க அதில் அந்த பேரத்தில் இருப்பாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு அந்த சிக்கல் கிடையாது. நாங்கள் தனிச்சு போட்டியும் அறிவிச்சாச்சு, வேட்பாளர்களையும் முடிவு பண்ணியாச்சு. அப்போ களம்பரங்களாம்னு 2024 நினைக்கிறப்ப கடைசி நேரத்தில் சின்னம் பறிக்கப்படுது. அப்போ தமிழ்நாடு முழுக்க வேட்பாளர்கள் பரப்புரைக்கு போகிறப்ப எந்த சின்னத்தில் வாக்கு கேட்கறதுங்கிற தயக்கம் இருக்குது. பொதுக்கூட்டம் போட்டால் பொதுக்கூட்டத்தோட நிறைவில் சின்னத்தை சொல்லி வாக்கு கேட்கணும், எப்படி கேட்கறதுங்க தயக்கம். அதே போல் அண்ணன் சீமான் பரப்புரைக்கு கிளம்பலாம்னு நினைக்கிறப்ப சின்னம் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ தேர்தல் நெருக்கத்தில் ஒரு மாத காலம் எங்களோட செயல்பாட்டை முடக்கி போட்டு கவனத்தை ஒட்டுமொத்தமாக அந்த இடத்துல குவிச்சிருச்சு. அதுக்கு நாங்கள் தேர்தல் ஆணையத்தில் போய் முறையிட்டோம், நீதி கிடைக்கல. நீதிமன்றத்துக்கு போனோம், அங்கேயும் முறையிட்டோம், நீதி கிடைக்கல. கடைசியாக அதுக்கும் பிறகு கிடைக்கப்பட்ட சின்னமான ஒளிவாய் சின்னத்தை எடுத்துக்கொண்டு நாங்கள் தேர்தலில் போட்டி போட்டோம். அதில் நம்ம அடுத்த முறை நாங்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறுவோம், எங்களுக்கான சின்னத்தை நாங்கள் கேட்டு பெறுவோம் அப்படின்னு நாங்கள் சவால் விடுத்தோம், அறைகூவல் விடுத்தோம். அதே போல் நாங்கள் சூழலித்தோம். அதே போல் 8 விழுக்காடுக்கு மேலே வாக்களை பெற்று மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட்டு அந்த விவசாயம் இல்லாமல் ஒரு புதிய விவசாய சின்னத்தை நாங்களே வரைஞ்சு கொடுத்து எங்கள் அண்ணன் சீமான் உருவத்தையே ஒத்த ஒரு விவசாயி, அந்த விவசாயாவது இந்த தலைப்பகலாம் வச்சு வடநாட்டு விவசாயமாக இருப்பார். இது மண்ணின் மகன். இதை அக்செப்ட் பண்ணிட்டாங்கல்ல? அந்த விவசாய சின்னத்தை நாங்கள் வரைஞ்சு கொடுத்து நாங்கள் வாங்கியிருக்கோம். அதான் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஆமா, அந்த அளவுக்கு ஸ்பேஸ் கிடைச்சிருக்குது. முடக்கப்படக்கூடிய நிலை வந்தது, இன்னைக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைச்சிருக்குது. சீமானுக்கு அவங்க வரைஞ்சு கொடுக்கிற சின்னம் கொடுக்கிற அளவுக்கான பவர் வந்துருச்சு போலயே. மாநில கட்சியா அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி இருக்கிறப்ப சின்னம் கொடுத்தா ஆகணும். அப்ப அங்கீகரிக்கப்பட்டதால அந்த இதை வச்சுதான் நம்ம சின்னத்தை கேட்டுப்பட்டோம். இல்ல, அந்த மாதிரி நம்ம சின்னம் வரைந்து கொடுத்து அல்லது சின்னம் எங்களுக்கு இதுதான், இப்படிதான் எனக்கு வேணும், இந்த வடிவத்துலதான் வேணும்னு எல்லாம் கேட்டு வாங்க முடியும். ஒரு சின்னம் இல்ல, நாங்க 4-5 சின்னத்தை வரைஞ்சு கொடுத்தா பெறோம். இப்ப மாயாவதிக்கு யானை சின்னம் அவங்க வச்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு நாங்க புலி சின்னத்தை வரைஞ்சு கொடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்டா கொடுக்க மாட்டாங்க. விலங்குகளை தர முடியாது அப்படின்னு மடுத்துருவாங்க. இப்ப நாங்க புரட்சி வணக்கம் வைக்கிறோம். அப்ப இந்த புரட்சி வணக்கம் வைக்கிறப்ப இந்த புரட்சி வணக்கம் சொல்லி இந்த கையை வரைஞ்சு கொடுத்து கேட்டோம்னா கொடுக்க மாட்டாங்க. அவங்க ஏற்கனவே விவசாய சின்னம் இருக்குது, பல சின்னங்கள் இருக்குது. அதே போல நாங்க இன்னொரு விவசாய ஏறு உழவன் அப்படின்னு விவசாயி நாங்க வரைஞ்சு கொடுக்குறோம், அதை கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். இது பெரிய நமக்கு சலுகையோ பெரிய முன்னுரிமையோ இல்லை, நியாயப்படி கிடைக்க வேண்டிய கிடைச்சிருக்கு, அவ்வளவுதான். ஆனா ஏதோ ஒரு விஷயத்துல சமீபத்திய நாட்கள்ல டெல்லி உங்களை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறது, அதற்காக கொடுக்கப்பட்ட பரிசாக கூட இந்த சின்னம்னு கூட சொல்றாங்க. ஆனால் நீங்க வர முடியாதுன்னு கராரா சொல்றீங்க. இருந்தாலும் சரி பார்ப்போம், நாம கொஞ்சம் விட்டு கொடுப்போம், கொஞ்சம் எல்லாமே செஞ்சு கொடுப்போம். கொடுக்கறது என்னவோ தேர்தல் ஆணையம் தான், ஆனா யார் யாரெல்லாம் பேக்கப் இருக்காங்கன்னு நீங்களே கடந்த காலங்களில் விமர்சனம் வச்சிருக்கீங்க. அந்த மாதிரி இன்னமுமே சிறப்பு சலுகை இன்னும் வரும். சீமானுக்கு நிறைய சலுகை கிடைக்க போகுது, நாம் தமிழருக்கு நிறைய ஸ்பேஸ் கிடைக்க போகுது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்றாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும்னா நாம் தமிழர் கட்சியோட எழுச்சி வளர்ச்சி நல்லா கிடைக்குமே ஒழிய யாரும் எங்களுக்கு கொடுக்க போறது இல்லை. இந்த 2024 பார்லிமெண்ட் தேர்தலுக்கு முன்பாக பாஜகவை சேர்ந்த அண்ணாமலை அவர்கள் நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சியே இருக்காது அப்படின்னு அவர் தான் சொன்னார். என்னைய சோதனையும் போது அவ்வளவுதான், நாம் தமிழக கட்சி நிர்வாகிகள்லாம் நீங்க முடிஞ்சாங்க அப்படின்னு சொல்லி சொன்னது எல்முருகன். அப்ப பாஜக நாம் தமிழக கட்சியை முடிச்சு விட்டணும் அப்படிதான் 2024 முடிவு நினைச்சாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல. ஏன்னா 8 விழுக்காடு வாக்களை பெற்று மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட்டு தவிர்க்க இல்லாத இடத்துக்கு நாம் தமிழக கட்சி போயிடுச்சு.
தவிர்க்க இல்லாத இடத்துக்கு நாம் தமிழர் கட்சி போனதால வேற வழி இல்லாம இந்த 8 விழுக்காடு வாக்கு இருக்கிறதால இந்த வாக்கை வந்து நம்ம சுவீகரித்துக் கொள்ள முடியாதா, தன்மைப்படுத்திக் கொள்ள முடியாதாங்கிறதுனால அவங்க கூட்டணிக்கு வலை போடுறாங்க. அதுக்கு வாய்ப்பு இல்லை, நாம கூட்டணிக்கு போக போறதில்லை, அதுக்கான துளி கூட வாய்ப்பு இல்லை. அதனால அவங்க கனவு காண வேண்டியது. அண்ணாமலை கடந்த காலங்களில் நாம் தமிழர் கட்சியே இருக்காதுன்னு எல்லாம் சொன்னவர் கரெக்டுங்களா? ஆனால் இன்றைக்கு வந்து அவர் இன்னைக்கு தலைவர் பதவியில் இல்லைனால் கூட ஒரு நட்பு ரீதியாக ரொம்ப நேசக்கரம் நீட்டக்கூடிய அளவுக்கு நம்ம ஒன்னா போயிருக்குமே நிறைய விஷயங்கள். அண்ணாமலை வந்து அண்ணனுக்கு வந்து தம்பி தான், அண்ணாமலை தம்பி தான், ராசா அண்ணன் தான், இந்த உறவு முறை வேற. ஆனா வந்து பாஜக எங்களுக்கு நட்பு சக்தி இல்லை, பகை சக்தி தான். பாஜகவோட கோட்பாட்டிலிருந்து அவங்களோட செயல் திட்டங்கள், அவங்களோட கொள்கை முழக்கங்கள் எல்லாத்துலயும் 100 விழுக்காடு நாங்கள் முரண்படுறோம். உதாரணத்துக்கு சொன்னோம்னா, அண்மையில வந்து இந்த பெகல்காமில் வந்து தாக்கல் தொடுக்கப்பட்டு நாடு முழுக்க பேசுபொருளாச்சு. அந்த சமயத்துல இராணுவத்தோட நடவடிக்கைகளுக்கு வந்து முழுமையாக ஆதரவு தெரிவித்து வந்து இங்க வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து பேரணி போனாங்க. நாம் தமிழர் கட்சி என்ன நிலைப்பாட்டை வச்சுச்சு? நாங்க கண்மூடித்தனமா அந்த செயல்பாட்டை ஆதரிச்சோமா? தேசபக்தி அப்படிங்கிற பேர்ல கண்மூடித்தனமா ஆதரிச்சோமா? ஆதரிக்கலையே, விமர்சனத்தான் வச்சோம். இந்திய பெருநிலத்திலேயே இப்படிப்பட்ட நிலைப்பாட்டை எந்த கட்சி வைக்கல. காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், இங்க தமிழ்நாட்டுல திமுக, அப்புறம் வந்து எல்லாருமே ஒரே நிலைப்பாட்டுக்கு போயிட்டாங்க. இந்த நேரத்துல விமர்சிக்க கூடாது, இந்த நேரத்துல கேள்வி கேட்க கூடாதுன்னு ஒரு விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட ஒன்னா வச்சாங்க. நாம் தமிழர் கட்சி தான் அதுல உள்ள அரசியலையும் அதுல செய்யப்பட்ட மோசடித்தனங்களையும் தோல்விச்சு காட்டணும். அப்ப நாங்க எப்படி பாஜக இணங்கி போவோம்? உங்களை இழுப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் தந்திரமா அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அது நிச்சயம் நடந்துரும், அதற்கான காலம் நெருங்கி விட்டதுன்னு சொல்றாங்க. ஒரு பிரபல ஜோதிடர், நான் பேரையே கூட பதிவு பண்ணுவேன், திரு செல்வி அவர்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க, நாம் தமிழர் 26ல கட்டாயம் கூட்டணி வரும் அப்படின்னு உறுதியா சொல்றாரு. அவர் எந்த கட்சி சேர்ந்தவர்? அவர் பிஜேபியில இருக்காரு. அப்புறம் அவர் பிஜேபிக்காரர் அப்படிதாங்க பேசுவாரு. நாங்க போக போறோமா? நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியும் அறிவிச்சாச்சு, பல இடங்களில் வேட்பாளர்களையும் சொல்லியாச்சு. நாங்க வந்து 234 தொகுதிகளிலையும் போட்டியிட்டு வெல்வதற்கான இந்த அடிப்படை கட்டமைப்பு, வாக்கக அமைப்பு முறை, இதை உருவாக்குவதற்கு தொடர்ச்சியாக வேலை செய்து கொண்டிருக்கோம். இங்க ஒரு தொகுதியை வந்து பல மாவட்டங்களா பிரிச்சு அந்த மாவட்டங்களை வந்து வாக்குச்சாவடி அடிப்படையாக வச்சு கட்டி அப்ப கட்சியோட கட்டமைப்பை கடைக்கோடி வரைக்கும் வலிமைப்படுத்துவதற்கும் விரிவுபடுத்துவதற்கும், அதே போல கடந்த காலத்துல போல இல்லாது எல்லா வாக்குச்சாவடிகளுக்கும் வந்து முகவர்கள் போடுறதுக்கான வேலைகளையும் நாம் தமிழர் கட்சி செய்யுது. இதுல எங்க நாங்க அவங்கள எதிர்பார்த்து நிக்கிறோம்? இல்ல, பிஜேபி உங்களுக்கு கொள்கை எதிரி, மனிதகுல எதிரின்னு சொல்றீங்களா? மனித குலத்தின் விரோதின்னு நீங்க சொல்றீங்க, எதிரின்றீங்க. அதிமுக உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒன்னும் பெரிய எதிரி ஒன்னும் கிடையாது இல்ல? அதிமுக வந்து கோட்பாட்டு எதிரின்னு சொல்லல, ஆனா திமுகவும் அதிமுகவும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு சொல்றோம். ரெண்டு கட்சியும் ஒண்ணுதான். தமிழ்நாட்டை வந்து 50 ஆண்டுகள திராவிட ஆட்சி வந்து அழிச்சு முடிச்சிருச்சுன்னா திமுகவும் அடக்கும், அதிமுகவும் அடக்கும். இங்க திமுக பொறுத்த வரைக்கும் கொள்கை கோட்பாடு அப்படின்னு அவங்க பேசுவாங்க, கோட்பாட்டு வேடம் போடுவாங்க. அதிமுகவில் எந்தவித கொள்கை கோட்பாடும் கிடையாது, கோட்பாட்டு அரசியல் அவங்க பேசுறதே கிடையாது. இன்னைக்கு இல்ல, எம்ஜிஆர் காலம் தொட்டு எம்ஜிஆர் வந்து என் கோட்பாடு என்ன அப்படின்னு விளக்குறப்ப அண்ணாயிசம் என் கோட்பாடுன்னார். அண்ணாயிசம்னு என்னன்னு கேட்டப்ப காந்தியிசம், கம்யூனிசம், சோசியலிசம், கேபிட்டலிசம் எல்லாம் சேர்ந்ததுதான் அண்ணாயிசம்னு ஒரு குழப்பமான ஒரு வரையறையை வச்சார். ஆனா அண்ணாவோட உயிர்நாடி கோட்பாடான மாநில தன்னாட்சியை வந்து மாநில தன்னாட்சிக்கு எதிராக எமர்ஜென்சியை ஆதரிச்சார். அன்னைக்கு மாநில சுயாட்சி தீர்மானத்தை வந்து கருணாநிதி சட்டசபையில தாக்கல் பண்ணப்ப அதை ஆதரிக்கல. அப்புறம் வந்து பெரியார் வழி நாங்க நிக்கிறோம்னு சொன்ன எம்ஜிஆர் வந்து பெரியாரோட அரசியல் வந்து பார்ப்பன அல்லாத அரசியல் தான். ஆனா எம்ஜிஆரோட அமைச்சரவையில வந்து பார்ப்பனர் அல்லாத பிரச்சனை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு கண்டேங்கிற பார்ப்பனரை வந்து அமைச்சராக்கினார். அப்ப வந்து எடப்பாடிக்கு வாங்கல, திராவிட இயக்கத்தோட நீட்சியா இருந்த எம்ஜிஆர்டையே கோட்பாடு இல்ல, கொள்கை கிடையாது. அப்ப இருக்கிறப்ப அதுக்கு பிறகாக வந்து ஜெயலலிதா மேல சொல்லவே தேவையில்லை. அவங்க அதுக்கு பிறகு வர்ற எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் இவங்க எல்லாம் முதலமைச்சரானது ஒரு விபத்து. எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை மதிப்பிடுறப்ப அதுல வந்து ஒரு நல்ல செயல்பாடுகள் அப்படின்னு சொன்னா நவம்பர் 1 வந்து தமிழ்நாடு நாள் அறிவிச்சதா இருக்கட்டும், இல்ல 7.5 இடஒதுக்கீடு கொடுத்ததா இருக்கட்டும், தைப்பூச விடுமுறை விட்டதா இருக்கட்டும், இப்படி எண்ணி சொல்லிடலாம். அவங்க செஞ்ச நல்லதுகளை வந்து எண்ணி சொல்லிடலாம். அதுக்கு நம்ம வரவேற்கிறோம், அந்த இடத்துல நம்ம பாராட்டுறோம், அது நமக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனா ஒட்டுமொத்த அதிமுகவோட ஆட்சி 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில வந்து 4 ஆண்டுகள் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி தான் ஒரு கொடுங்கோல் ஆட்சி தான், ஒரு மோசமான ஆட்சி தான். அல்ல மாற்று கருத்துலயே இல்ல, அதுலயும் உங்களால மதிப்பிட முடிகிறது இல்ல. அதுலயும் இது எல்லாம் வந்து நீங்க வந்து பாராட்டக்கூடிய வகையில ஒரு வாழ்த்து சொல்ல வேண்டிய இடத்துக்கு தள்ளப்படுறீங்க பாத்தீங்களா? தள்ளப்படல. இப்ப வந்து இதுல வந்து திமுக ஆட்சி இருக்கு,
திமுக ஆட்சியில வந்து நல்லது செஞ்சாங்க அப்படின்னு மதிப்பிட்டோம்னா அனைத்து சார்ந்தரும் அர்ச்சகராக திட்டம் கொண்டு வந்தாங்க. அது முழுமையா செயலாக்கம் பெறல. ஆனா அந்த திட்டத்தை வரவேற்கிறோம். தொடக்கத்துல வந்து இறையன்பை வந்து நீங்க தலைமைச் செயலராக போட்டப்பையா இருக்கட்டும், இல்ல வந்து சைலேந்திர பாபு வந்து தலைமை காவல் பொறுப்புல நியமிச்சப்பையா இருக்கட்டும், நாங்க வரவேற்க தான் செஞ்சோம். அப்ப நல்லது செஞ்சா கட்சி வேறுபாடை கடந்து அரசியல் மாற்றங்கள் கடந்து நாங்க வரவேற்க தான் செய்யறோம். அது பாஜகவோ இருக்கட்டும், திமுகவோ அதிமுகவோ. எதிர்ப்பு வாழ்த்துல வந்து ஒரு அரசியல் இருக்குது, அதுல மறைஞ்சிருக்குது ஒரு அரசியல். ஒரு வாழ்த்து சொல்றீங்க, ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து, அண்ணன் சீமான் சொல்ற வாழ்த்து சிம்பிளா 2 வரியில 3 வரியில கூட அவரை வாழ்த்திட்டு முடிச்சுட்டு போலாம். அவர் இதெல்லாம் இந்த சாதனையெல்லாம் பண்ணியிருக்காருன்னு நம்ம பட்டியலிட்டு சொல்றோம்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம், ஒரு நெருக்கம் காட்டுவது போலவும், இதே போல அல்லது அதற்கான தேவை ஏதோ எழுந்திருப்பது போலவும் நீங்க காட்டிக்கிறீங்க. நல்லது பண்ணுங்க, வரவேற்கிறோம், அவ்வளவுதான் செய்யுது. ஐயா ஸ்டாலினுக்கு இந்த மாதிரி நம்ம பட்டியலிடுவோம். அனைத்து சாதம் அர்ச்சகராகும் திட்டம் கொண்டு வந்தப்ப இல்ல நீங்க சீமான் சொல்லுவாரா? எது இதே போல வரிசைப்படுத்தி இப்படி பட்டியல் அதாங்க. நீங்க திமுக நல்லது பண்ணாலும் வரவேற்கத்தான் செய்யும். இப்ப வந்து ஆளுநருக்கு எதிராக ஒரு தீர்ப்பை வந்து அவங்க பெறாங்க, தீர்ப்பை பெற்று ஒரு 10 மசோதாக்களுக்கு வந்து ஒப்புதல் வாங்குறாங்க, அதை வரவேற்கத்தான் செய்யும். இப்ப வந்து ஆளுநர் வந்து திமுக அரசு குடைச்சல் கொடுத்தா நம்ம ஆளுநர் கண்டிக்கிறோம். திமுக அரசுக்கு வந்து ஒரு மக்களா தெரிவு செய்யப்பட்ட ஒரு அமைச்சரை போடுற தீர்மானத்தை வந்து மசோதா வந்து மக்களா தெரிவு செய்யப்படாத ஆளுநர் வந்து தடுக்க கூடாது, இது ஜனநாயக படுகொலை, ஆளுநருக்கு இங்க என்ன வேலை, வெளியேற்ற தான் பேசுறோம். தனியாவே நீங்க பயணிக்கிறதுனால அதுவே எங்களுக்கு போதும், அதுதான் சரியான ஒரு ஜனநாயக அரசியல், எங்களுக்கு வந்து ஒரு தூய அரசியல், ஒரு சுத்தமான அரசியல் நீங்க திரும்ப திரும்ப சொல்றீங்க. திமுகவை வீழ்த்தணுமா வேண்டாமா? அது வேணுமா வேண்டாவா? திமுக மட்டும் இல்ல, அதிமுக வீழ்த்தணும். வெறுமனே ஒற்றை இலக்கு இல்லைங்க. இல்லைங்க, வர 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 திமுகவை வீழ்த்தணும்னா நீங்க உடனே அரியணை போக முடியாது. ஒரு 4 எம்எல்ஏ போயிருக்கணும், 10 எம்எல்ஏ போயிருக்கணும், இதெல்லாம் நடக்கணும் ஃபர்ஸ்ட். அதெல்லாம் நான் தெளிவா சொல்றேன். திமுக வீழ்த்துவது அதிமுக வீழ்த்துவது இல்ல, நாம் தமிழர் அரசமைக்கணும், தமிழருக்கான அறம் சார்ந்த அரசமைக்கணும். அந்த வேலை தான் எங்க வேலை. அதை இலக்கு நோக்கிய பயணத்துல போய் கொண்டிருக்கும். இப்ப ஸ்டாலினை வீழ்த்தி விட்டு எடப்பாடி பழனிசாமி அமர்த்த முடியாது, எடப்பாடி பழனிசாமி வீழ்த்திட்டு ஸ்டாலின் அமர்த்த முடியாது. 2 பேரையும் அகற்றணும், 2 பேரையும் ஓராங்கட்டணும். அவங்களே தான் யாரோ ஒருத்தர் வந்து நிப்பாங்க. ஆமா தானே? இப்ப நீங்க பண்ற வேலை, நீங்க முன்னெடுக்கிற அரசியலால 2026 திமுக அதிமுக 2 பேரும் கட்சியை நாங்க வீழ்த்துவோம், நாங்க நம்புறோம். வீழ்த்துவதற்கான வேலைகளை தொடங்கியிருக்கோம். அதுல வந்து எங்களுக்கு 2 கட்சி ஒண்ணுதாங்க. அதிமுக திமுக 2 கட்சி ஒண்ணுதான். இல்ல அதிமுகவோட ஆட்சி காலத்துல வந்து அப்பொழுக்கற்ற செயல்பாடுகள் இருந்துச்சு, அமைச்சர் பெருமக்கள்லாம் நேர்மையா இருந்தாங்க, உண்மையா இருந்தாங்க, லஞ்சம் வாங்கல, கமிஷன் வாங்கல, அவங்க ஊழல் செய்யல, கொள்ளையடிக்கல, இங்க கனிம வளத்தை சுரண்டல, மலையை வந்து குடையல, மணலை கொள்ளையடிக்கல, நீர்வளத்தை சுரண்டல அப்படின்னு தான் சொல்லியிருக்கோமா? 2 ஆட்சி ஒண்ணுதான் சொல்றோம். அதிமுக திமுக ஒண்ணுதானே? இல்லங்க, திமுக ஒரு கூட்டணி 26ல, அதிமுக ஒரு கூட்டணி அமைக்குது, நாம் தமிழர் கட்சி தனியா நிக்கிறீங்க, விஜய் ஒரு தனியா அவர் ஒரு ஃபோர்ஸா இருக்க போறாரு. இப்படி 4ஆ பிரியும் போது யாருக்கு வெற்றி போகும், யாருக்கு அது சாதகமாக இருக்கும்? இல்ல இப்படிலாம் கணக்கு போட முடியாதுங்க. அப்படி பார்த்தா அதான் கணக்கு. இங்க சுயேட்சையா போட்டி போடுவாங்க, தேர்தலில் சுயேட்சையா போட்டி போடுவாங்க. சுயேட்சையா போட்டியிடத்தால வாக்கு பிரியும், நீ எல்லாம் கட்சி சேர்ந்து சொல்ல முடியுமா? இல்லங்க, கட்சியில சேரணும், அது இல்ல. கூட்டணி அமைத்தால் மட்டும்தான் அதிகாரத்துக்கு வர முடியும். பெரிய பெரிய கட்சிகளே அந்த அப்படியே இல்லையே, அப்படிதான் இல்லையே. நீங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து காங்கிரஸ் ஆதிக்கம் பண்ணுது, காங்கிரஸ் வந்து தவிர்க்க முடியாத சக்தியா இருக்குது. காங்கிரஸோட ஆதிக்கத்தை முறியடிச்சு 1967 அண்ணா தலைமையிலான திமுக ஆட்சி கட்டில அமருது. இன்னும் சொல்ல போனா 1967 திமுக ஆட்சி பிடிக்கும்னு அண்ணாவே நம்பல. அதனாலதான் 67 வந்து தேர்தல் சந்திக்கிறப்ப வந்து அண்ணா வந்து சட்டமன்றத்துல போட்டிடாம தென் சென்னை மக்களவைக்கு போட்டிட்டாரு. மக்களவைக்கு போட்டிட்டாரு. அன்னைக்கு 1967 வந்து முதலமைச்சர் பழைய இல்லாம தான் திமுக வருது. ஆனா மக்கள் கூட்டணி இருந்தது, கூட்டணி வச்சாங்க. யாரோட? வர வர யாரோட? வர வர அவங்க இல்ல யாரோட? அந்த ராஜாஜி கூட்டணி வச்சாங்க. வர 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 அதுல வந்து எல்லாம் தேவை எழுந்திருக்கிறது. அப்பதான் காங்கிரஸ் அப்ப என்னன்னா நாம் தமிழர் கட்சியின் தலைமையேற்று மத்தவங்க கூட்டணிக்கு வர்றாங்கன்னா அது குறித்து யோசிக்கலாம். நாம் தமிழர் கட்சி யார் தலைமையேற்று போவதற்கான வாய்ப்பும் இல்ல, போகவும் மாட்டோம். இப்ப 67 வந்து அன்னைக்கு மொழிப்போர் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. 65 மொழிப்போர் வந்து 67 காங்கிரஸ் வீழ்த்தி திமுக வந்து ஆட்சி கட்டலாம் அமர்த்துது. அதே போல இன்னைக்கு வந்து மாநில உரிமைகள் பறிக்கப்படுது. எந்த திசை நோக்கினாலும் வழக்கொலை நடக்குது. இந்த மண்ணின் மக்களின் நலம் சுரண்டப்படுது. அப்புறம் வந்து சட்ட ஒழுங்கு சீர்கேடு, திமுக ஆட்சி கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றல. இந்த கோபம், திமுக மீதான கோபம் வந்து திமுக வீழ்த்தும் அப்படின்னு நம்புறோம். இது நாம் தமிழர் கட்சிக்கான வாக்காக மாறும். நாம் தமிழர் கட்சி தன்னை வந்து 4 பொதுத் தேர்தலா நிரூபிச்சிருக்கோம். 2016, 19, 21, 24 4 பொதுத் தேர்தலா வந்து நாங்க வெளிபோகாம, சமரசம் பண்ணாம, பேரத்துக்கு அடிபணியாம தனிச்சு நின்று நாங்க வாக்குகளை பெற்று 8 விழுக்காடுங்கிற அளவுக்கு உயர்ந்திருக்கும். இந்த 8 விழுக்காடு வந்து வரக்கூடிய தேர்தலில் வந்து ஆட்சியை பிடிப்பதற்கான இடத்தை நோக்கி கொண்டு போவோம். எப்படி அவ்வளவு பெரிய ஹை ஜம்ப் நடக்கும்? ஆட்சியை பிடிப்போம். அதுக்கு வந்து வரக்கூடிய தேர்தல் காலத்துல வந்து நாங்க வேலை செய்வோம்.
ஆட்சி பிடிப்பதற்கு வேலை செய்வோம். இல்லைங்க, பெரிய பெரிய ஆண்ட கட்சி, அதே போல ஆண்டு கொண்டு இருக்கிற கட்சி, இனி ஆள போறோம்னு சொல்ற கட்சியே கூட்டணி இருந்தா மட்டும் தான் சாதிக்க முடியும்னு நினைக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியின் தலைமையேற்று கட்சிகள் வருதுன்னா யோசிக்கலாம். இல்ல கட்சிகள் வரலன்னா மக்களை செஞ்சு மக்களோடய நாங்கள் கூட்டணி வச்சுட்டு போறோம். எந்த மக்களை நம்பி நிற்கிறோமோ அவங்களுக்காக நின்றுட்டு போறோம். இல்ல அந்த மக்களே ஆளாளுக்கு ஒரு கட்சியோ ஒரு சமூகமோ சார்ந்து அப்படிதான் பயணித்து வாக்குகளை செலுத்துறாங்க. அது ஒட்டுமொத்தமாவே தமிழர் என்ற அடையாளத்துல எப்படி நாம் தமிழர் கட்சிக்கு போடுவாங்க? நாம் தமிழர் கட்சி கொஞ்சம் கொஞ்சமா 2 அடி 4 அடியா தான் வளர போகுது. நாம் தமிழர் கட்சியோட தேவையை மக்கள் உணர்ந்திருக்காங்க. வரக்கூடிய தேர்தல் காலத்துல மக்கள் மனங்கள்ல ஒரு மக்கள் ஒரு மௌன புரட்சிக்கு தயாரா இருக்காங்க. வரக்கூடிய தேர்தல் காலம் நாம் தமிழர் கட்சிக்கு பெரிய வெற்றி ஈட்டி தரும் அப்படின்னு நம்புறோம். இங்க 67ல காங்கிரஸ் ஆதிக்கத்தை திமுக முன்னெடுக்குது. திமுகவோட ஆதிக்கத்தை 1977ல எம்ஜிஆர் முன்னெடுக்குது. அதையெல்லாம் கால தேவைதான். இந்த கட்சி தேவைன்னு மக்கள் உணர்றாங்க, மக்கள் வாக்கு செலுத்துறாங்க. அதே போல நாம் தமிழர் கட்சி 8 விழுக்காடு வாக்கு 4 மடங்காக மாறினா, இப்ப 8 விழுக்காடு வாக்குல போட்டுக்கிறோம். 8 விழுக்காடு 4 மடங்கா மாறினா நம்ம ஆட்சி நம்ம கை வரப்போகுது. இப்ப இந்திய தேர்தல் அரசியல் கணக்கிட்டீங்கன்னா ஒரு ஜெயிக்கிற கட்சி தான் வளரும், தோக்கிற கட்சி வளராது. ஆனா நாம் தமிழர் கட்சியின் இலக்கணத்துக்கு மாறாக 2016ல போட்டி போடுது 1 விழுக்காடு வாக்கு. 2019ல போட்டி போடுறோம் 4 விழுக்காடு வாக்கு. 2021ல போட்டி போட்டோம் 7 விழுக்காடு வாக்கு. இப்ப கடைசியா 8 விழுக்காடு வாக்குன்ற நிலைக்கு வெட்டிருக்கோம். ஒரு கட்சி தோல்வியடைத்தினா வளராது, வெற்றியை நோக்கி முன்னேறி போகாது. ஆனா நாம் தமிழர் கட்சி 4 பொது தேர்தலில் தோல்வி சந்திச்ச போதும் கூட முன்னோக்கி போகுதுன்னா நாம் தமிழர் கட்சி தன்னோட தனித்துவமான தன்னோட நம்பகத்தன்மையை தக்க வச்சிருக்கு. இந்த நம்பகத்தன்மை இது இந்த வரக்கூடிய தேர்தல் காலத்துல 3 மடங்கு 4 மடங்கு வாக்காக மாறும் அப்படின்னு நம்புறோம். அப்படி மாற்றுவதற்கான வேலை செய்யறோம். ஆச்சரியத்தை நோக்கி போகும் நம்புறோம். அக்கௌண்ட் ஓபன் பண்ணவே இல்லையே, இன்னும் நம்ம 4 முறையும் நம்ம முன்னேறி இருக்கிறதா சொல்றோம். ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியோ நம்ம இந்த தேர்தலில் கிடைப்பாங்க. அதாவது ஜெர்மனி போன்ற தேர்தல் அந்த நாடுகள் இருப்பது போல விகிதாச்சார தேர்தல் முறை இருந்துச்சுன்னா எப்போதோ கிடைச்சிருப்பாங்க. இங்க ஒரு தொகுதிக்கு 25 விழுக்காடு அளவுக்கு வாக்களை பெற்றாதான் சட்டமன்ற உறுப்பினராக மாறுவது. கடந்த காலத்துல அப்படி வாய்க்கப்பெறல, கிடைக்கப்பெறல. ஆனா வரக்கூடிய தேர்தல் காலத்துல அது கட்டாயம் உருவாகும். நாம் தமிழர் கட்சிக்கான சட்டமன்ற உறுப்பினர் உருவாவாங்க. நாம் தமிழர் கட்சிக்கான அமைச்சரை உருவாகும், ஆட்சி உருவாகும். அதை நோக்கி தான் அங்க பயணப்படுறோம். நாம் தமிழர் கட்சியை ஏற்றுக்கொண்டு யார் வராங்களோ அவங்களை ஏத்துப்பேன்றீங்க. இதுல யாராவது வரக்கூடாது, இவங்கெல்லாம் வந்தா நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்றதும் ஏதாவது இருக்கா? தேசிய கட்சிகளோட திராவிட கட்சியோட கூட்டணி இல்ல, அவங்க வரப்போறதும் இல்ல, முடிஞ்சு போச்சு. இல்ல அவங்க வரப்போறது இல்ல. ஆனா அவங்க சீமானை முதல்வர் வேட்பாளரா சொன்னா அக்செப்ட் பண்ணிக்குமா நாம் தமிழர் கட்சி? என்டிஏ அலையன்ஸே ஒரு வாதத்துக்கு சொல்றாங்க. பாஜகவோடு, காங்கிரஸோடு, திமுகவோடு, அதிமுகவோடு கூட்டணி இல்ல, எந்த உறவும் இல்லைன்னு சொல்லியாச்சு. இல்லங்க, அவங்க ஒரு டெப்டி சீஃப் மினிஸ்டரோ ஒரு துணை முதல்வர் ஆப்ஷனையோ அல்லது நாம் தமிழர் கட்சிக்கு இத்தனை நாங்க ஒரு இலாக்காவோட நாங்க அதிகார பகிர்வு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் கூட நம்ம இல்லைன்னு சொல்லியாச்சுங்க. அதான் இல்லைன்னு சொல்லியாச்சு. இல்ல இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் பதவி கொடுக்கறாங்க. சட்டமன்ற உறுப்பினர் பதவி, பாராளுமன்ற உறுப்பினர் பதவி, அதாவது குறுக்கு வழியில அதிகாரம் அடைச்சிருந்தா நாங்க எப்பயோ கூட்டணிக்கு போயிருக்கலாமே. 2016ல போயிருக்கலாம், 19ல போயிருக்கலாம், 21ல போயிருக்கலாம், 24ல போயிருக்கலாம். நாங்க போகலையே. இல்லங்க, சீமானுக்கு துணை முதல்வர் ஆப்ஷன், முதல்வர் ஆப்ஷன் வரைக்கும் சொல்ற மாதிரி எல்லாம் அண்ணன் வெளிப்படையா சொன்னாங்க, என்கிட்ட பேசினாங்க. அவங்க முதலமைச்சர் வேட்பாளர் வரைக்கும் ஆக்கம் சொன்னாங்க. ஆனா நான் வந்தது போகல. நாங்க இதுக்கெல்லாம் இந்த பேரத்துக்கு எப்படி பாருங்க, நம்ம இன்னும் ஒரு 10 வருடம் 15 வருடம் கழித்து இதெல்லாம் நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க, அல்லது நீங்க எந்த வருஷமே நடக்கும்னு ஒவ்வொரு வருஷமும் சொல்றீங்க. நமக்கு ஏதாவது கையில கொடுக்குறேன்றாங்களே. அதாவதுங்க, ஏதாவது கிடைக்குமான்னு நாங்க எதிர்பார்த்து நிக்கலங்க. கிடைக்கிற வரைக்கும் லாபம் சுருட்டிட்டு போறதுக்கு நிக்கல. ஒரு உயர்ந்த லட்சியம் இருக்கு, நோக்கம் இருக்கு. அந்த பாதையில சமரசம் இல்லாம, தடம் பெறலாம நாங்க சீரா பயணிச்சு கொண்டு போறோம். இதுல அவங்க துணை முதலமைச்சர் பதவி தர்றாங்கன்னு சொல்றாங்க, இல்ல இந்த பதவி தர்றேன்னு சொன்னாங்க. அப்படின்னா புதுசா கட்சி ஆரம்பிச்சுட்டு ஒரே நாள்ல நான் முதலமைச்சர் ஆக போறேன்னு சொல்றேன். அவங்களுக்கு வேணா அது இனிக்கலாம், எங்களுக்கு அது வாய்ப்பு இல்லை. நாங்க இந்த சமரசங்களுக்கெல்லாம் ஒருபோதும் ஆட்படவும் மாட்டோம். எந்த சமரசம் தன்னை வாழ்நாளில் செய்யாத ஒரு தலைவனோட பிள்ளைகள். அதனால இந்த மயக்கங்களுக்கெல்லாம் நாங்க பதவி, பணம், இதுக்கெல்லாம் நாங்க ஒருபோதும் விலை போக போறது இல்லை. நீங்க தனித்தே போட்டியிட்டால் மறுபடியும் திமுக வரும். திமுக வர்றதை நீங்க விரும்புறீங்க. அவங்க ஒரு பூச்சாண்டி காட்டுவாங்கல்ல, பாஜக உள்ள வந்துடும், திமுக போடுங்க அப்படின்னு. அதே போல இவங்க ஒரு பூச்சாண்டி, திமுக வந்துடும், பாஜக போடு. இது எல்லாம் ஒரு கற்பிதங்கள். இந்த கற்பனா வாதங்களுக்கு நாங்க ஈடாக மாட்டோம். தெரியுமில்ல உங்களுக்கு கள நிலவரம் என்னன்னு. எல்லாரும் பிரிஞ்சா திமுகவுக்கு தான் அது வெற்றி வாய்ப்பா போகுது. அப்படி தேர்தல் வந்தா யாரு வின் பண்ணுவாங்க சொல்லுங்க. காசு கொடுக்காம போட்டா திமுக சாத்தியமா? நீங்க சொல்றது எல்லாமே நடக்குதா? எந்த தேர்தல் நடக்குங்க, நடக்கும். தேர்தல்ல வாக்குக்கு காசை வாங்கி இறைக்கிற களத்திலையும் அந்த காசுக்கு விலை போகாம 10,000 மக்கள் வாக்கு செலுத்தான்ல ஈரோடு கிழக்குல. போன முறை இந்த முறை 20,000க்கும் மேற்பட்ட மக்கள் வாக்கு செலுத்தான்ல. அதே போல மக்கள் புரட்சிக்கு தயாராவான். மக்கள் இந்த காசுக்கு விலை போகிற இதை பார்த்துட்டு அவன் இதெல்லாம் வெளியே வருவான்.
எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி அடி மேல அடி நம்ம வச்சுக்கிறது? நம்ம வேகமா ஓடினா தானே, எல்லாரும் ஓடினு இருக்காங்க. எப்ப நம்ம ஓடி போய் உட்கார்றது? அந்த அவங்க ஓடினவங்க எல்லாம் சரிக்கு விடுவாங்க, நாங்க எழுந்து ஓடுவோம். ஓ, அது வரைக்கும் இந்த பயணம் இப்படியே தான். பாஜகவோடு, காங்கிரஸோடு, திமுகவோடு, அதிமுகவோடு கூட்டணி இல்லைங்கிறது கட்சியோட கொள்கை நிலைப்பாடு. இன்னைக்கு முடிவு பண்ணல. நாம் தமிழர் கட்சியோட கட்சி தொடங்கப்பட்ட மாநாட்டு மேடை பேச்சு இருக்கு, அண்ணோட பேச்சு இருக்கு. 2010 மே 18 எடுத்து பாருங்க, அதுல இருக்குது. தனித்து போட்டி அடையாளம், தனித்தே போட்டி தான் பயணம் அப்படின்றதுல ரொம்ப உறுதியா இருக்கீங்க. ரைட்டு, சரி, நீங்க ஒரு அணியை கட்டமைங்க, நீங்க உறுதியா உருவாக்குறதுக்கான முயற்சி எடுங்க. அந்த முடிவுக்கு ஏன் வந்து திரு சீமான் வரமாட்டா? திரு சீமான் உட்காந்து பேசினா 4 பேர் வரமாட்டாங்களா என்ன? ஏன் அதற்கான முயற்சி? யாரை கூப்பிடலாம்? ஏன் விஜய், பாமக போன்ற கட்சிகள், விசிகா போன்ற போய் சந்திக்கலாமே, நேரா போய் சந்திக்கலாமே. இந்த தேர்தல்ல நாங்க போய் அதாவது இந்த தலைவரை அந்த தலைவரை ஒருங்கிணைக்கிற வேலை செய்யறது நாங்க வரல. நாங்க மக்களை ஒருங்கிணைக்க வந்திருக்கோம். மாற்றம் கொண்டு வர முடியுமா? வர இப்ப இந்த தேர்தல் காலத்துல நாம் தமிழர் கட்சியை வந்து தலைமையேற்று வர்றதுக்கு அவங்க யோசிப்பாங்க. ஆனா வரக்கூடிய காலத்துல வந்து நாம் தமிழர் கட்சி தலைமையேற்று போகலாம் அப்படின்னு யோசிக்கிற சூழல் உருவாக்கும். இந்த தேர்தல் காலத்துல சூழல் இல்ல. அவன் நாமளா போய் கூட்டணிக்கு வாங்க அப்படின்னா மறுபடியும் திமுகவோ அதிமுகவோ யாரோ ஒருத்தர் வரட்டும் அப்படின்றீங்க, அப்புறம் பாத்துக்கலாம். நீங்க முன்முடிவு எடுக்கிறீங்க இல்லைங்க? அதுதானே நடக்கும், அதுதான் நடக்கும் இல்ல களம். அதெல்லாம் அப்படிலாம் களம் இல்லைங்க. இங்க கருத்துருவாக்கம் செய்யப்படும், திமுக தான் வந்துரும் அப்படின்னு. அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. திமுக பாய்ந்து போடுக்கிறேன், அவன் ஜெயிப்போன்னு நம்பிக்கை இருக்கா அவனுக்கு? ஒரு இடைத்தேர்தலை கூட காசு கொடுக்காம கள்ள ஓட்டு போடாம வெற்றி ஈட்ட முடியல ஒரு இடைத்தேர்தல். அதுவும் இந்த முறை வந்து எந்த கட்சியுமே போட்டி போடல, நாம் தமிழர் கட்சியும் திமுக தான் போட்டி போடுது. அந்த தேர்தல் காலத்தை கூட நேரடியா வந்து எதிர்கொள்ள முடியல, நேர்மையாக சந்திக்க முடியாம காசு கொடுத்து கள்ள வாக்கு செலுத்தி அப்படிதான் வெற்றி ஈட்டுறேன். அவன் பயந்து கிடக்கிறான். மக்கள் மத்தியில பெரும் அதிருப்தி இருக்கு. இங்க வந்து எல்லா தரப்பு மக்களும் அதிருப்தி இருக்கிறாங்க. விவசாயிகள் இருக்கிறாங்க, நெசவாளர்கள் இருக்கிறாங்க, மீனவர்கள் இருக்கிறாங்க, மாணவர்கள் இருக்காங்க, செவிலியர்கள் இருக்காங்க, மருத்துவர்கள் இருக்காங்க, அப்புறம் தூய்மை பணியாளர்கள் இருக்காங்க, ஆசிரியர் பெருமக்கள் இருக்கிறாங்க. எல்லா தரப்பு மக்களும் திமுக மேல அதிருப்தி இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா திமுக வாக்கு செலுத்திய மக்களே திமுக வேண்டாங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க. குறிப்பா வந்து இன்னைக்கு சமூக செயல்பாட்டாளர்கள்னு இந்த பலர் இந்த முடிவுக்கு வந்துட்டாங்க. திமுக பயந்தான் நடக்குது. பல நேஷனல் மீடியாஸுடைய சர்வேஸ் எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. சர்வே எடுக்கப்பட்டு அதுலயுமே அவங்க தான் முன்னணியில் இருக்காங்கல்ல. அதெல்லாம் நம்ம இப்ப கருத்து கணிப்பு இல்லங்க, கருத்து திரிப்பு. சர்வே களத்துல என்ன காலம்? எத்தனை பேர் எடுப்பீங்க? ஒரு தொகுதிக்கு எத்தனை பேர்? ஒரு தொகுதிக்கு குறைந்தபட்சமா எத்தனை பேர் இருப்பாங்க சொல்லுங்க? குறைஞ்சபட்சமா ஒரு குறைஞ்சபட்ச தொகுதிகள் அப்படின்னு பார்த்தா இப்ப 1.5 லட்சம் வச்சுக்கலாமா? 1.5 லட்சம் பேர் இருக்காங்கன்னா எத்தனை பேர் எடுப்பாங்க கணக்கெடுப்பு? 50 பேர்ட்ட, 100 பேர்ட்ட? இது கருத்துருவாக்கங்க. சி ஓட்டர்ஸ் ஒருத்தர் திடீர்னு வந்து விஜய்க்கு செல்வாக்கு அதிகமா இருக்கு அப்படிங்கிறாரு. ஆனா அவரே பார்த்தா கமலஹாசன் அதிக வாக்கு வாங்குவார்னு சொல்லியிருக்காரு. அவர் சொன்னதை அந்த அளவுக்கு வாக்கே வாங்கல. இவங்கெல்லாம் காசை கொடுத்தா யாருக்கு வேணாலும் அப்படி கருத்து கணிப்பை கொடுப்பாங்க. அதனால இதெல்லாம் வந்து திட்டமிட்டு இந்த கருத்து கணிப்பை வந்து உருவாக்குறாங்க. ஏன் அப்படின்னா மக்கள் மத்தியில வந்து ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு மனப்போக்கு இருக்கு. அதனால இந்த கட்சி ஜெயிக்க போகுது அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை, வெளித்தோட்டத்தை திட்டமிட்டு உருவாக்குறாங்க. அதுதான் விளையாடுது. நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசும். நன்றி கார்த்திக். நன்றி.